நீ சொன்ன மாதிரி எல்லா டைலாக்கும் சொல்லிட்டேன் கரெக்ட். என்னென்ன மாவு என்னென்ன போட்டேன்? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு. நான் சவால் விட்டது போது நான் சக்கெட்ட போடுறது போது. மல்லியம் சிக்கன் ரெடி பண்ண எல்லாம் தயாரா இருக்கு. அது எங்கடி பிடிக்குது? பாலையும் சொல்லிட்டு கடைசியில குருமாவா வச்சுருக்கிறா. ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஏதோ ஒரு கன்றாவியை பண்ணுக்கிறான், நான் என்ன பண்ணுக்கிறான்னு தெரியல. கொழுப்பு நூல் பரோட்டா தான் செய்ய போறேன் இன்னைக்கு. என்னென்ன போட்டேன் இந்த மாவுக்கு? என்னென்ன மாவு என்னென்ன போட்டேன்? பரோட்டா மாவு. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு. காமெடி பண்ணாத. மைதா மாவு, உப்பு போட்டிருக்கேன், தயிர் போட்டிருக்கேன், அப்புறமா சக்கரை போட்டிருக்கேன், இப்போ முட்டை ஊற்றிருக்கேன். ஐயோ தண்ணி பிடிப்பேன். வேலை சொல்லியே கொள்றாங்க. பரோட்டா கூட இன்னைக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யணும். சாப்பிட்டு உயிரோடு இருந்த அடுத்த வீடியோவில் வரேன். சாப்பிட்டு இல்ல, சாப்பிடாமையே நீ உயிரோடு இருக்க மாட்டேன். இப்போ தெரிஞ்சுக்கோ. தேம்பார் ஓட்டம். நான் சவால் விட்டது போது நான் சக்கெட்ட போடுறது போது. ஒரு 5 minutes இதே மாதிரி பிசைஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஓ, பிசைஞ்சிட்டு தான் எண்ணெய் ஊற்றணுமா? கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி திரும்பி ஒரு 5 minutes எத்தனை நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு 15 minutesக்கு நல்லா இந்த மாதிரி பஃபியாக இருக்கணும். அப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும் மாவு. இந்த மாதிரி இது வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கின்னு அப்புறமா இதில் வந்துட்டு எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வந்துட்டு எண்ணெய் பூசிக்கோங்க. எப்படி திருப்பி போட்டு இந்த பக்கமும் எண்ணெய் மாதிரி எண்ணெய் பூசிட்டு 1 hourக்கு இது அப்படியே ஊற விடணும். மூடி போட்டு ஒரு துணி இல்லைன்னா ஏதாவது ஒரு தட்டு போட்டு மூடி 1 hourக்கு அப்படியே விட்டுருங்க. எல்லாரும் பார்த்தாச்சுல, முடியலாமா? முடியலாம். என்ன இதெல்லாம்? எஜமான் டடான், பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி பண்ண எல்லாம் தயாரா இருக்கு. நான் அதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா? தண்ணி, அப்புறமா தேங்காய். ஏன் தேங்காய் வந்துட்டு பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி பீஸாக தான் போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் பரோட்டாக்கு செய்யறதுனால எங்களுக்கு கிரேவியாக வேணும்னு சொல்லிட்டு நான் அரைச்ச தேங்காய் எடுத்துக்கினேன். அப்புறமா காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், சிக்கன் 1/2 kg, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடுகு, கருவேப்பிலை, மஞ்சள். பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு காஞ்ச மிளகாவும் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். ஏன்னா இதுக்கு வேறு மசாலாவே கிடையாது. அது கொஞ்சம் நிறையா எடுத்துக்கணும். அப்புறமா நான்வெஜ்க்கு காமனாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டால் டேஸ்ட் நல்லா வரும். பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை, ஸோ அதனால் நான் நார்மல் ஆயிலே ஊற்றிக்கிறேன். இந்த இன்கிரீடியன்ட்ல உப்பு எடுத்து வைக்கல. வெங்காயம், இப்ப வந்துட்டு காஞ்ச மிளகா இப்போ வச்சு போடுவியா? எஸ், காஞ்ச மிளகா. அடுத்து என்ன போட்டுங்கிறா? கருவேப்பிலை. நெக்ஸ்ட் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இந்த வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டோம். ஒரு நாள் சமைக்க விட்டா வீடே ரணகாலம் ஆயிடும்னு நினைக்கிறேன். நான் சமையல்காரன், செஃப். என்ன செஃப் ஆயிட்டேன். எல்லாரும் எங்கள் எம்எல்ஏ என்ன செஃப்னே கூப்பிடுங்க. மஞ்சள் போடு. மஞ்சள் போட போகிறேன். என்ன மஞ்சள் கலரில் வந்துட்டு கறியெல்லாம்? மஞ்சள் போட்டா மஞ்சள் கலர்ல வராம பச்சை கலர்ல வரும். குழம்பு மஞ்சள் கலர்ல இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம். தண்ணி எவ்வளோ தண்ணி?
கொஞ்சம் முக்கியமா மறந்த ஒரு இன்கிரீடியன்ட் கல்லுப்பு. அதை சிக்கன் போட்டதுக்கு அப்புறமா போட்டுக்கலாம். கல்லுப்பு ஏயா கத்துற வில்லேஜ் குக்கிங்ல அப்படிதான் சொல்லுவாங்க. கல்லுப்பா அப்பதான் கத்தி சொல்லுவாங்க. அப்பதான் வந்துட்டு வியூவர்ஸ் ஆன உங்களுக்கு வந்துட்டு காதுல விழும். அதுக்காக தான். அப்ப வீவர்ஸ்க்கு காது கேட்கறது தொண்டையாடி. ஐயோ நான் அப்படி சொன்னவே இல்லையே. உங்களுக்கு எல்லாமே கேட்கும். மூக்குல கூட கேட்கும் உங்களுக்கு எல்லாம். காதுல மட்டும் தான் கேட்கும்ல. காதுல மட்டும் தான் கேட்கும். கலாய்க்கிறேன் இல்லை. இப்போ வந்துட்டு தேங்காய் அரைச்ச தேங்காய் ஊற்ற போகிறோம். ஏன்னா எனக்கு கிரேவி வேணும். ஸோ குருமா குருமா பண்ணிட்டாங்க பாருங்க. காஞ்ச மிளகா போட்டு குருமா பண்ணியிருக்கிறோம். பள்ளிப்பாளையம் சொல்லிட்டு கடைசியில் குருமாவா வச்சுருக்கிறா. பள்ளிப்பாளையம் நான் நம்புறேன், நீங்களும் நம்புங்க. கொதிக்கணும். கொதிச்சா எது சொல்லு, குருமா தானே. சிக்கன் நல்லா வேகணும். சிக்கன் வேகிற டைம் வந்துட்டு கரெக்டாக 15லேருந்து 20 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா சிக்கன் லப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ 15லேருந்து 20 மினிட்ஸில் எடுத்துருங்க. சிக்கன் வேகத்துக்கு வச்சுருக்கோம், மூடி வச்சுருக்கோம். அது வெந்துட்டோம். அதுக்குள்ளே நம்ம பரோட்டாவை ரெடி பண்ணிடலாம். பரோட்டா இல்ல மேடம், நூல் பரோட்டா. இவனை கொன்னிடலாமா? இங்கே பார்த்தீங்களா, மாவு எடுத்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எவ்வளோ பிசைறீங்களோ அந்த அளவுக்கு பரோட்டா சாஃப்டாக கிடைக்கும். இதில் பண்ணுறேன். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. எல்லா உருண்டையும் கரெக்டாக பிடிச்சாச்சு. இந்த உருண்டைகளுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கும். நம்மளுக்கு வீச வரல, அதனால நம்ம தேய்ச்சிடுவோம். நல்லா இந்த மாதிரி எவ்வளோ பெருசாக வருதோ அவ்வளோ பெருசாக தேய்ச்சிக்கோங்க. எவ்வளோ பெருசு வருமோ அவ்வளோ பெருசு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்படி ஒரு கத்தி இதை எடுத்து நூல் ஷேப்புக்கு இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் அப்படியே மாவு தூவி விட்டுருங்க. அப்படியே வந்துட்டு ஒட்டிக்காமல் இருக்கும். மாவு தூவிட்டு இது எல்லாத்தையும் இப்படி ஒன்றா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வச்சிடணுமா? எஸ், ஒன்று ரெடி. உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ தேய்க்கிறோம், சுடுறோம், தட்டுறோம், தூக்குறோம். குட்டியெல்லாம் பஞ்சு டயலாக் பேசுதடா. ஓகே, இப்போ இந்த சைஸ்க்கு நல்லா தேய்ச்சிட்டு தவளை போட்டு சுட்டு எடுப்போம். நல்லா ஸ்லோவில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் வந்துட்டு பரோட்டா நல்லா வேகும். மாவாக இல்லாமல் வேகும். ஃபாஸ்ட்டாக வச்சா தீஞ்சிடும். ஸ்லோவாக வச்சு வேக வச்சா தான் கலர் கரெக்டாக வரும். பரோட்டா மாஸ்டர்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு தனி சலிட்டு அடிக்கணும். ஏன்னா ஒரு பரோட்டா வந்துட்டு அவ்வளோ ஈஸியில் வரவே வரமாட்டேங்குது. செம்ம கஷ்டம். எப்படி டெக்னிக்கு அது கரெக்டாக பதமாக எல்லாமே மாவு வந்து பிடிச்சி எண்ணெயிலேருந்து பிடிச்சி எல்லாமே கரெக்டாக வந்தால் மட்டும்தான் பரோட்டா நல்லா வருது. இல்லைன்னா எல்லாம் ரெடி. நல்லா பண்ணியிருக்கிறேன். முதல் தடவை ட்ரை பண்ணதுனால கொஞ்சம் சதுப்பிருந்தாலும் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக வந்திருக்குது. பள்ளிப்பாளையம் சிக்கன் மாதிரி சூப்பராக வந்திருக்கு. பரோட்டாவும் நல்லா நூலாக நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறேன். நீ சொன்ன மாதிரி எல்லா டைலாக்கும் சொல்லிட்டேன் கரெக்டாக.